ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலி நேற்று சொல்லிட்டு ஈட் ஆகிட்டு இருந்துச்சு சிக்கன் சாப்பிட்டதுனால. இன்றைக்கி வந்து பஸ்மிலாபாத், அதாவது சாம்பார் சாதம் தான். நான் வித்தவுட் காய் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ டேஸ்டியாக நெய்லாம் விட்டு செய்ய போகிறோம் பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து தாளிக்க வந்து கடுகு, சீரகம், பெருங்காயம், அப்புறமா பொடுசாக வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி பொடுசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு இது நல்லா விதங்கட்டும். இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து மஞ்சள்தூள் வந்து நான் வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வீக்லி வந்து ட்வைஸ் செஞ்சு கொடுத்துருவேன். கண்டிப்பாக பசங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா ஆவாங்க. நெய் ஊற்றி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது செஞ்ச உடனே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு ஊட்டி விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ சிப்ஸ் எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் செய்யணுன்னா டக்குன்னு இது செய்யலாம். இப்போ வந்து இது கூட வந்து நீங்கள் எந்த அளவு தண்ணி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து டபுள் மடங்கு வாட்டர் இன்டேக் வந்து இதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து லெட்டு போட்டு மூடிடலாம். தண்ணியில் ஊற்றிட்டோம். இது கொதி வந்த பிறகு நம்ம வந்து மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்ச மாதிரி வேணும்னா நீங்கள் 4 விசில் விட்டுடலாம். இது மூடிட்டு கடைசியாக ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து உடனே சேவ் பண்ணி ஒரு ஊறுகாய் வச்சு கொடுங்க, வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட்லாம் உடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்பூன் வச்சு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் செஞ்சுட்டு ஃபைனல் லுக் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 விசில் விட்டுட்டேன், ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து சின்ன பவுலில் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம இதை வந்து அப்படியே சூப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஒரு எசன்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து அதோட இறக்கிட்டு லெட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கரைச்சி நம்ம இதை மட்டும் திப்பியில் எடுத்துகிட்டு நம்ம அதை கூட ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டு நெய் ஊற்றி இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூணா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும், தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஆறு ரொம்ப டைட்டாகிடும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தலைப்பில் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆல்ரெடி காலி பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீஜரில் வச்சுருவேன் நான். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா சம்மருக்கு வந்து அதில் வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும். ஆவின் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கூலிங்காக இருக்குது. அதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கேஸ்லாம் வந்து துடைக்கணும். ஏன்னா வந்து இது வந்து தெளிச்சிச்சு அப்படியே. ஈவினிங் வந்து அதெல்லாம் ஒர்க் முடிச்சிடும். இப்போ தம்பி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ வந்து இது பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை. ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுங்க. எவ்வளோ டைட் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஈவினிங் வந்து புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.